பவுல் சொல்றாரு கவலைப்படாத ஜெபம் பண்ணு. மத்தேயு சொல்றாரு கவலைப்படாத, அதுக்கு பதில் என்ன பண்ணு, இதெல்லாம் நாடி தேடாத. அவர் சொல்ற நல்ல அந்த வேர்டை கவனிக்கணும். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நாடுறாங்க, தேடுறாங்க. seek and go after that. நாடி தேடுறாங்க. நீ என்ன நாடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவர் சொல்றாரு இதை நாடாதப்பா. சாப்பாடு எங்கிருந்து வரும், உடை எங்கிருந்து வரும், இதுக்காக நீ கவலைப்பட்டு கலங்கி நிற்காது. அதெல்லாம் உனக்கு வேணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் தருவாரு. எப்படி நீ யோசிக்காதீங்க, எப்படி சூப்பர் நேச்சுரலா அவர் தருவாருங்க. ஏன்னா ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இவைகள் பாத்தீங்கன்னா அது எந்த விதத்திலும் அந்த ட்ரெஸ் எல்லாம் உண்டு பண்றது இல்லை. ஆனாலும் சாலமோன் முதலாய் தம்முடைய சர்வ மகிமையிலும் இவைகளை போல உடுத்துனதே கிடையாது. அந்த மாதிரி பெஸ்டா அவர் தர்றதுக்கு வல்லவராக இருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கவலைப்படுறத ஒழிச்சு கட்டிட்டு இப்ப விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் என்ன பண்ண வேண்டும்? நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.